திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த விவகாரம். ஸோ இந்த விஷயத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரான முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வித்தியாசமான முடிவை அவர் எடுத்திருக்காரு. இதன் காரணமாக அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவர்களே பார்த்தீங்கன்னா செம்மையான சூப்பரான ஒரு தகவல் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதை கேட்குறப்ப கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாருமே செம்மையான மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி நேற்று முன்தினம் பேட்டி கொடுத்தார்ல நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் அந்த தொகுதியின் எம்எல்ஏவான நிர்மல்குமார், அவருமே சற்றே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மேலும் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ திமுக தலைகள் அவங்க எல்லாருமே கூட ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய இந்த விவகாரத்தில் இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் வித்தியாசமான ஒரு நடவடிக்கை என்னதான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த நடவடிக்கை எடுக்கிறதன் மூலயமா நேரடியாக தமிழக அரசு அவங்க மேலே, முக்கியமாக முதல்வர் விஜய் அவர் மேலே யாரும் குறை சொல்ல முடியாது. அதே போல் தீபத்தூண்லேயுமே தீபம் ஏற்றுறதுக்கான 100% வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போவே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். ஸோ கடந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று அந்த ஒரு நாள் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத கடந்த நாட்களில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நீதிமன்றம் அவங்க உத்தரவு போட்டும் கூட கடந்த கையாலாகாத திமுக அரசு கடைசி வரைக்கும் அவங்க தீபத்தை ஏற்றவே விடலை. இதனால் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர் அவரையுமே நம்ம எல்லாருமே இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாறிடுச்சு, அதிகாரம் எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அறநிலைத்துறை அமைச்சராக சேகர் பாபு இருந்தார். அவர் தான் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டாரு. இப்போ அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கிற இளம் அமைச்சரான ரமேஷ் நிச்சயமாக இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்ற வைப்பார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை எல்லாத்துக்குமே சுக்குநூறாக உடையிற மாதிரி திருப்பரங்குன்றம் அந்த சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ, அதே போல் தற்போதைய அமைச்சராகவும் இருக்கிற நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதே தான் இந்த வருட கார்த்திகை தீபத்தன்றும் நடைமுறை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருந்தார். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மோட்ச தீபம் விநாயகர் கோயிலாண்டு தான் தீபம் ஏற்றினாங்களே, அங்கே தான் ஏற்றுவோம், மலை மேலே இருக்கிற தீபத்தூணில் தீபம் ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை கேட்ட முருகப்பெருமான் பக்தர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொல்லி வந்த முதல்வர் விஜய் அவர்கள் திமுக செய்ததையே முதல்வர் விஜய் அவர்களும் செய்வாரா அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இந்த விஷயத்தை கேட்டதில் இருந்தே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற ரமேஷ் அவருடைய தரப்பு கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் முதல்வர் விஜய் அவர்கிட்டயே அவர் பேசுகிறப்ப இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. தீபத்தூன் விவகாரத்தை பற்றி பேசியிருந்திருக்காரு. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அறநிலைத்துறை அமைச்சரான ரமேஷ் அவருடைய தரப்பு கிட்டே இருந்தே வெளியாகியிருக்கு. ஸோ இதை கேட்குறப்ப கண்டிப்பாகவே இது ஒரு வித்தியாசமான முயற்சி. நிச்சயமாக தீபத்தூணில் இதன் மூலியமாக தீபம் ஏற்றப்படும். இதனால் கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவருக்குமே கூட அவர் மேலே யாருமே குற்றம் சொல்லிட முடியாது. எந்த ஒரு தரப்பு மக்களுமே அவர் மேலே நேரடியான குற்றம் சொல்லிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு முடிவை தான் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவருடைய தரப்பு கிட்டே இருந்த இந்த குட் நியூஸ் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக அரசு, அதாவது நீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது நாளும் உத்தரவு போடுறாங்க. அந்த இடத்துல முட்டுக்கட்டையாக இருந்ததே திமுக அரசு தான். வேறு யாரும் அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் ஏற்படுத்தலை. வேறு யாருமே அந்த இடத்துல தடையாகவும் நிற்கலை. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு அவங்களே ஆட்சேபணம் தெரிவிக்காத ஒரு விஷயத்துக்கு குறுக்க தேவையில்லாமல் திமுக அரசு அவங்களாகவே தான் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அந்த மோசமான செயலில் ஈடுபட்டாங்க. ஆனால் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் என்ன இந்த விஷயத்தில் கையாள போகிறாரு அப்படின்னா, நேரடியாகவே இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் அவங்களே சொல்லிட்டாங்க, தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், அது தீபத்தூண் தான், கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற தீபத்தூண் தான், அந்த தீபத்தில் தான், அந்த தூணில் தான் பல வருஷமாக முந்தைய காலங்களில் கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூணை ஏற்றிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அந்த உத்தரவை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர் கூறியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த வழக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ கூட அங்கேயுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு மதுரை கிளை பெஞ்ச் அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பு தான் சரி அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே கூட சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர்களுமே கையில் எடுத்திருக்காரு. அதாவது இந்த விஷயத்தில் வந்து அரசு தலையிட போகிறதில்ல, நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ நீதிமன்றம் அவங்க தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதில் இதுக்கு முன்னாடி திமுக அரசு அவங்க செஞ்ச அந்த மோசமான செயல், தேவையில்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்றம் சொல்கிறத கேட்காம எப்படி திமுக அரசு அவங்க நடுவில் தலையிட்டு தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு காட்டுறோம் பாரு அப்படின்னு இந்த மாதிரியான நீதிமன்ற அவமதிப்பு செயலில் திமுக அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ ஒருபோதும் தமிழக அரசு அந்த மாதிரியான மோசமான செயலில் நிச்சயமாக ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதாவது அறநிலைத்துறை அமைச்சர் அவரே முதல்வர் விஜய் அவர்கிட்ட பற்றி இந்த விஷயம் பேசினப்ப இந்த விவகாரத்தில் நம்ம எதுவும் பெரிய முடிவு எடுக்க வேண்டாம், நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்களோ அதே வழியிலே நம்மளே போவோம், நீதிமன்றம் ஏற்ற சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல திமுக எப்படி தேவையில்லாத அரசியலை அவங்க பண்ணாங்களோ அந்த மாதிரியான அரசியல் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர் செய்ய மாட்டார். நீதிமன்றம் சொல்கிற அதே வழியில் தான் தமிழக அரசும் அவங்களுமே கூட பயணிப்போம். அதே போல் நீதிமன்றம் ஒருவேளை அந்த இடத்துல தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதையுமே கண்டிப்பாக கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் தமிழக அரசு நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போ நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கடந்த வருஷமே உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு, தீபத்தூணில் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த சமீப நாட்களாக தீபத்தூணில் தீபம் ஏற்றலை அப்படின்னா கூட அந்த தீபத்தூணுக்கு சில பூஜைகள் மாதிரியான விஷயங்களையும் அங்கே இருக்கிற கோவில் அறநிலைத்துறை அவங்க செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு கூட பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் பிறப்பிச்சிருந்தார். ஸோ இது செய்கிறதன் மூலிமா தீபத்தூண் கம்ப்ளீட்டாக முழுக்க கோயில் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும். அதே போல் கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூணில் தீபம் ஏற்றுறப்ப கூட பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யாருமே அதை வந்து ஒரு பெரிய விஷயமா, முக்கியமாக இஸ்லாமிய நண்பர்கள் யாருமே அதை ஒரு வித்தியாசமான நிகழ்வாக பார்க்க மாட்டாங்க. அதனால் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த தீபத்தூணுக்கு ஒரு சில பூஜைகள் நடத்தணும் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வர்ற கார்த்திகை தீபத்தன்று தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற உத்தரவு இப்போவும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது. ஸோ அதனால் கார்த்திகை தீபத்தன்று கோவில் அறநிலைத்துறை அவங்களே கண்டிப்பாக தீபத்தூணில் தீபம் ஏற்றியே ஆகணும். முக்கியமாக இந்த விஷயத்தில் அறநிலைத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்க அமைச்சர் ரமேஷ் அவரே பார்த்தீங்கன்னா இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. நீதிபதிகள் அவங்களே இந்த உத்தரவை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கையில் எடுத்திருக்காரு. நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு கண்டிப்பாக எப்பயும் எதுவும் செய்ய மாட்டோம், நீதிமன்றம் அவங்க தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு தான் இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் இந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி திமுக அவங்க செஞ்ச மாதிரியான விஷயம் ஒருபோதும் தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படிங்கிறத இப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா அவர் இந்த விஷயத்தை அவருடைய தரப்பு ஆதரவாளர்கள் அவங்க கிட்ட இருந்து ரமேஷ் அவர்கள் இந்த முடிவில் தான் இருக்காரு. அதே போல் முதல்வர் விஜய் அவர்களும் இதை தான் அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே நடைமுறை தான் இப்போவும் இந்த வருடமும் தீபத்தூண் விவகாரத்தில் இருக்கும் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயம் கொஞ்சம் சர்ச்சையாச்சுல. அப்போ இருந்த இந்த தகவல் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அதே போல் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இவங்க 2 பேர் தரப்பு அவங்க கிட்ட இருந்தும் வெளிவரக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ இதனால் முருக பக்தர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. ஏன்னா நீதிமன்ற உத்தரவு தீபத்தூண் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதால நிச்சயமாக இந்த ஆண்டு தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பக்தர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அவர் வித்தியாசமான முடிவு, நான் வந்து கண்டிப்பாக நீதிமன்ற உத்தரவை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்க வித்தியாசமான இந்த முடிவை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.